வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பயாலஜி தமிழ். நாம் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜியோட பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் வந்து இப்போ மார்ச் 11th நடந்த எக்ஸாமோட இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன இந்த கொஷின் பேப்பரில் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க பார்ட் 1ல் வந்து ஆன்சர் ஆல் கொஷின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற எத்தனை கொஷின் இருக்கோ அத்தனைக்கும் ஆன்சர் பண்ணணும். சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர். அந்த கொஷினுக்கு கொடுத்துருக்கிற சாய்ஸில் எது அப்ராப்ரியேட்டாக மேட்ச் ஆகுதோ அதை சூஸ் பண்ணணும். ரைட் த ஆப்ஷன் கோட் அண்ட் கரஸ்பாண்டிங் ஆன்சர். இப்போ ஒரு கொஷினுக்கு ஏ அப்படின்னு போட்டுட்டு அதோட ஆன்சர் இருக்குதுன்னா அந்த ஏயும் கொஷின் நம்பர் 1 அதோட ஆப்ஷன் என்ன, அந்த கோட் என்ன, அதுக்கப்புறம் அதோட ஆன்சர் என்ன, இதெல்லாம் சேர்த்து எழுதணும். 15 into 1 15 மார்க்ஸ். அப்போ ஈச் கொஷின் கேரிஸ் 1 மார்க் அப்படிங்கிறது இதோட மீனிங். ஒரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படும். ஸோ இதில் பார்ட் 1ல் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் தான். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஒன்று வந்து ஏ டைப் கொஷின், இன்னொன்று வந்து பி டைப் கொஷின். ஸோ ஏ டைப்புக்கும் பி டைப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அந்த பார்ட் 1ல் கொஷின் நம்பர்ஸ் வந்து ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் ஏயா பியா அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ பார்ட் 1ல் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர். நான் இங்கே வந்து ஆன்சர்லாம் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் பார்ட் 1 பொறுத்த வரைக்கும். மற்றபடி மற்ற கொஷின்ஸுக்கெல்லாம் வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் ஏ டைப் கொஷினில் ஆன்சர்ஸ் வந்து நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் சி, ஆப்ஷன் சி, இன்ஃப்ளமேஷன். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அடிபட்டுச்சு, அந்த மாதிரி காயம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாக்க அங்கே வந்து அது வந்து எதுக்கு அங்கே ஏற்படக்கூடிய அந்த சிதைவு, அந்த ஸ்வெல்லிங், அது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் சி வந்து இன்ஃப்ளமேஷன். செகண்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ யூயூயூ ஃபினைல் அலனைன். தேர்ட் கொஷினுக்கு கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் XXY ஃபீமேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது வந்து ராங் பேர் அப்படிங்கிறது தான் கொஷினாக இருந்துச்சு. கிளைன்ஃபெல்டர், டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், பட்டாஸ் சிண்ட்ரோம் 4 கொடுத்துட்டு அதில் எது ராங் மேட்ச் ஆகிருக்கக்கூடிய பேர்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து மேல்னு கொடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும், ஃபீமேல்னு கொடுத்துருக்காங்க. அதனால இது வந்து ராங் பேராக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கொஷின் தான் வந்து ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் இன்சைட் புக்கில் இருந்து கேட்ட ஒரு கொஷின் அப்படின்னா ஒன் வேர்டில் இதுதான் புக்குக்குள்ளே இருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஃபோர்த் கொஷினுக்கு ஆப்ஷன் சி 1400 cc, அதாவது நியாண்டர்தால் மேனோட பிரெயின் கெப்பாசிட்டி அது. கொஷின் நம்பர் 5 ஆப்ஷன் டி சிஃபிலிஸ், கிளாமிடியாசிஸ், கொனீரியா. கொஷின் நம்பர் 6 ஆப்ஷன் டி டிடெக்ஷன் ஆஃப் பேத்தோஜன்ஸ். கொஷின் நம்பர் 7 ஆப்ஷன் ஏ ப்ரோலாக்டின். கொஷின் நம்பர் 8 பி both assertion and reason are true and reason explains assertion correctly. Question number 9 confirmer, regulator, partial regulator. Question number 10 conjugation. Question number 11 வந்துட்டு ஆப்ஷன் டி சென்னை. இந்த கொஷினும் வந்து ஒரு புக்குக்கு உள்ளே இருந்து கேட்ட ஒரு கொஷின். ஸோ நம்ம இன்சைட் புக்கில் இருந்து வந்த அடுத்த கொஷின் என்ன அப்படின்னாக்க இதுதான் சென்னை. அண்ட் தென் கொஷின் நம்பர் 12 ஆப்ஷன் சி ஓப்பரான்ஸ். இதுவும் வந்து நம்மளோட புக்குக்கு உள்ளே இருந்து கேட்ட கொஷின். கொஷின் நம்பர் 13 ஆப்ஷன் ஏ ஆஸ்பெர்ஜிலஸ் நைஜர். கொஷின் நம்பர் 14 ஆப்ஷன் டி டாப்சான் யூனிட்ஸ். கொஷின் நம்பர் 15 ஆப்ஷன் ஏ எ டாக்ஸின் ஃப்ரம் பிளாஸ்மோடியம் ஸ்பீஷிஸ். ஸோ இந்த ஒன் வேர்ட் கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம புக்குக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் மட்டும் ஒன் வேர்டு படிச்சிருந்தோம்னு சொன்னாக்க கட்டாயமாக 12 ஒன் வேர்டு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 3 கொஷின்ஸ் மட்டும்தான் இன்சைட் புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் சி பி டைப் ஆஃப் கொஷினில் ஒன் வேர்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பி டைப் கொஷின். அதில் இந்த சேம் ஆன்சர்ஸ் தான். கொஷின்ஸோட
நம்பர்ஸ் தான் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. பேஸ் பண்ணி இங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பார்ட் 2க்கு போகலாம். செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஆன்சர் 6 கொஷின்ஸ். அப்போ ஏதாச்சும் 6 கொஷின் மட்டும் எழுதுனா போதும். எத்தனை கொஷின் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஃப்ரம் த கொஷின் நம்பர் 16ல இருந்து 24 வரைக்கும் நியர்லி 9 கொஷின்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதுல ஏதாச்சும் 6 கொஷின் எழுதுனா போதும். அடுத்து கொஷின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி. அப்போ இந்த 6 கொஷின்ல ஒரு கொஷின் வந்து 24th கொஷினா இருக்கணும். அது வந்து கட்டாயமா இருக்கணும். அது இல்லாம ரிமைனிங் 5 கொஷின்ஸ் எது வேணாலும் எழுதலாம். ஈச் கொஷின் கேரிஸ் 2 மார்க்ஸ். ஸோ 6 கொஷினுக்கு 2 மார்க்ஸ் வச்சு 12 மார்க்ஸ் கிடைக்கும். 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்குமே மேக்ஸிமம் புக் பேக் கொஷினே இருக்குது. நமக்கு ஈஸியாக பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் நம்பர் 16. கொஷின் நம்பர் 16 வந்து வாட் இஸ் எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது நம்ம செகண்ட் லெசனுக்குள்ளே படிக்கிறோம். ஆனால் இந்த கொஷின் வந்து ஒரு புக் பேக் கொஷினாக இல்லாமல் இன்சைட் கொஷினாக வந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஒன் வேர்டில் ஒரு 3 கொஷின்ஸ் சொல்லியிருந்தோம். இப்போ இங்கே ஒரு 2 மார்க் கொஷினில் ஒரு இன்சைட் புக் கொஷின் வந்துருக்கு. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க எக்டோபிக். எக்டோ அப்படின்னாலே வெளியே, ப்ரெக்னன்சி வெளியே ப்ரெக்னென்ட் ஆகிறது. எங்கே வெளியே? யூட்ரஸ்க்கு வெளியே ப்ரெக்னன்சி நடக்கிறது தான் நம்ம எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்கிறோம். அதுதான் 2 மார்க் கொஷின். 2 பாயிண்ட் எழுதுனா போதும். இஃப் த ஃபர்டிலைஸ்ட் ஓவம் இஸ் இம்ப்ளான்டட் அவுட்சைட் த யூட்ரஸ் இட் ரிசல்ட்ஸ் இன் எக்டோபிக் ப்ரெக்னன்சி. எப்போ ஃபர்டிலைஸ்டு ஓவம் இம்ப்ளான்ட் ஆகிறது யூட்ரஸ்க்கு வெளியே நடக்குதோ அதை தான் நம்ம எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்கிறோம். இதுக்கு 1 மார்க். தென் அபவுட் 95% ஆஃப் எக்டோபிக் ப்ரெக்னன்சிஸ் அக்கர் இன் த ஃபெலோப்பியன் டியூப். இது வந்து ஃபெலோப்பியன் டியூப்ல மட்டும்தான் நடக்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ மேக்ஸிமம் 95% இந்த மாதிரி நடக்கிற எக்டோபிக் ப்ரெக்னன்சிஸ் எல்லாமே ஃபெலோப்பியன் டியூப்ல நடக்குது. ஸோ இதுக்கு 1 பாயிண்ட், இதுக்கு 1 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இந்த கொஷின் அட்டன் பண்ணியிருந்தா இந்த பாயிண்ட்டுக்கு 1 மார்க்கும் இந்த பாயிண்ட்டுக்கு 1 மார்க்குன்னு சொல்லி 2 மார்க்ஸ் வந்துட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க கொஷின் நம்பர் 17. ட்ரா அண்ட் மென்ஷன் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவன். ஸோ படம் வரைஞ்சா 1 மார்க், இந்த பார்ட்ஸை மார்க் பண்ணால் 1 மார்க் அப்படின்னு சொல்லி 2 மார்க்ஸ் இந்த கொஷினுக்கு கிடைக்கும். இது நம்ம ப்ராக்டிக்கல்லையும் படிக்க வைக்கிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு கொஷின் தான். கொஷின் நம்பர் 8. கிவ் எனி 2 applications ஆஃப் DNA ஃபிங்கர் பிரிண்டிங். இங்கே நிறைய அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் ஏதாச்சும் 2 எழுதுனா போதும். ஒரு பாயிண்ட்டுக்கு 1 மார்க், இன்னொரு பாயிண்ட்டுக்கு 1 மார்க் அப்படின்னு சொல்லி நமக்கு 2 மார்க்ஸ் வந்து கிடைச்சிரும். ஏன்னா அங்கே கொஷின்லேயே எனி 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எங்கெல்லாம் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இட் கேன் பி யூஸ் இன் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பர்சன்ஸ் இன்வால்வ் இன் த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ். எங்கேயாச்சும் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சுன்னா அங்கிருந்து நம்மளோட டிஎன்ஏ ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பீசஸ் கிடைச்சிருந்துச்சுன்னு சொன்னாலும் அந்த ஃபிங்கர் பிரிண்டிங்கை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் ஹேர் கிடைச்சிருக்கலாம், நெயில் கிடைச்சிருக்கலாம், ஸ்வெட் கிடைச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இதை வச்சு நம்ம கிரிமினல் ஆக்டிவிட்டீஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். செகண்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் செட்டிலிங் பேட்டர்னிட்டி ஆர் மேட்டர்னிட்டி டிஸ்பியூட்ஸ். அம்மா யார் அப்பா யார் அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸில் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் டிட்டர்மைனிங் ரிலேஷன்ஷிப் ஃபார் இமிக்ரேஷன் பர்பஸ்க்கு இதை வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பெடிகிரி அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசீஸ் யாருக்கிட்ட இருந்து எங்கெல்லாம் போயிருக்கு, இன்ஹெரிட்டட் டிசீஸ் போயிருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸை ப்ரொடெக்ஷன் பண்ணலாம். அந்த டிஎன்ஏ பை மெயின்டைனிங் டிஎன்ஏ ரெக்கார்ட்ஸ் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் த டெட் என்டேஞ்சர்ட் அனிமல்ஸோட, அதாவது செத்து போன என்டேஞ்சர்ட் அனிமல்ஸோட டிஷ்யூஸ் எடுத்து அதுலேருந்து டிஎன்ஏ வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி ஆரிஜின் அண்ட் மைக்ரேஷன் ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன் அண்ட் ஜெனட்டிக் டைவர்சிட்டிஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த கொஷினும் வந்துட்டு நம்மளோட புக் இன்சைட்ல இருந்து வந்த ஒரு கொஷின் தான். ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எக்டோபிக் ப்ரெக்னன்சி வந்துட்டு இன்சைட் புக்கில் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த கொஷினும் வந்து ஒரு இன்சைட் புக்கில் இருந்து கேட்ட ஒரு கொஷின் தான் 2 மார்க்கில். அண்ட் தென் கொஷின் நம்பர் 19. லிஸ்ட் அவுட் த
மேஜர் gases seems to be found in the primitive earth. முதல்ல பூமியில இந்த earthல என்னென்ன gases வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அமோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன் அண்ட் வாட்டர் வேப்பர் அப்படின்னு இந்த 4 தான். ஸோ ஈச் பாயிண்ட் கேரிஸ் ஹாஃப் மார்க். ஒரு பாயிண்ட் எழுதியிருந்தோம்னா அமோனியா மட்டும் எழுதுனா ஹாஃப் மார்க், மீத்தேன் மட்டும் எழுதுனா ஹாஃப் மார்க், ஹைட்ரஜன் மட்டும் எழுதுனா ஹாஃப் மார்க், வாட்டர் வேப்பர் மட்டும் எழுதுனா ஹாஃப் மார்க் அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொஷின் நம்பர் 19 பொறுத்த வரைக்கும் ஒரு புக் பேக் கொஷின் தான். கொஷின் நம்பர் 20, ரீஅரேஞ்ச் த டிசன்ட் இன் த ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஆஸ்ட்ரலோபித்திகஸ், ஹோமோ எரக்டஸ், ஹோமோசெப்பியன்ஸ், ரமாபித்திகஸ், ஹோமோ ஹாபிலிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கீழே இருந்து மேலே நம்ம ஆர்டர் பண்ணி எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா ராமாபித்திகஸ் வரும், செகண்டு ஆஸ்ட்ரலோபித்திகஸ், தேர்டு ஹோமோ ஹாபிலிஸ், ஃபோர்த் ஹோமோ எரக்டஸ் அண்ட் தென் ஹோமோசெப்பியன்ஸ். இந்த ஆர்டரில் நம்ம எழுதணும். இதுக்குமே வந்து நமக்கு டைரெக்டாக ஒரு புக் பேக் கொஷின் தான். எவல்யூஷன் லெசனில் 6வது பாடத்தில் இருக்கிற ஒரு புக் பேக் கொஷின் தான். ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அண்ட் தென் கொஷின் நம்பர் 21, ஹவு டஸ் சலைவா ஆக்ட் இன் த பாடி டிஃபென்ஸ் அப்படின்னு கொஷின் நம்பர் 21 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினும் வந்து ஒரு இன்சைட் புக்ல இருந்து கேட்ட கொஷின் தான் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும். சலைவா அப்படிங்கிறது நம்மளோட மவுத்தில் செக்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஒன்று தான் நம்ம சலைவான்னு சொல்கிறோம். இந்த சலைவால என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க சலைவா லைசோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் இந்த சலைவால இருக்குது. இந்த என்சைம் என்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னா இது வந்து ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஏஜெண்டாக ஆக்ட் பண்ணுது. இது என்ன பண்ணுது, பாக்டீரியாவோட செல் வாலை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய வேலையை செய்யுது. ஸோ இந்த லைசோசோம் ஆக்ட் அஸ் ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட் கிளீவ்ஸ் த பாக்டீரியல் செல் வால் அப்படின்னு எழுதுனா ஒரு பாயிண்ட்டும் 1 மார்க்கும், லைசோசைம் இஸ் அ செக்ரீஷன் ஆஃப் சலைவான்னு எழுதுனா 1 மார்க்கும் கிடைக்கும். இப்படி இந்த கொஷனுக்கு இந்த 2 இதையும் எழுதுனாக்க 2 மார்க்ஸ் வந்துட்டு கிடைக்கும். அண்ட் தென் கொஷின் நம்பர் 22, give any 2 bioactive molecules produced by and state their uses அப்படிங்கிறது கொஷின் நம்பர் 22. ஸோ இந்த கொஷினுமே வந்து நமக்கு புக் பேக் கொஷின் கிடையாது, இன்சைட் புக்கில் கேட்ட ஒரு கொஷின் தான். ஆனால் இந்த கொஷினை நம்ம 3 மார்க் 5 மார்க் அந்த மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும் படிச்சிருப்போம். அதை நம்ம யூஸ் பண்ணி இந்த கொஷினை ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ ஏதாச்சும் 2 யூசஸ், 2 பயோஆக்டிவ் மாலிகூல்ஸும் அதோட யூசஸும் எழுதுனா போதும். நான் இங்கே 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து ஏதாச்சும் 2 எழுதினாலே நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். ஸோ ஈச் பாயிண்ட் கேரிஸ் 1 மார்க் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்சைமோட பேர் வந்து லிப்பேஸ். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க லாண்ட்ரியில் அந்த துணியில் இருக்கக்கூடிய ஆயிலி ஸ்டெயின்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக டிட்டர்ஜென்ட்ஸில் இந்த லிப்பேஸ் அப்படிங்கிற என்சைமை வந்து போட்டிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் ஒன் பெக்டினேஸ், புரோட்டியேஸ் அண்ட் செல்லுலோஸ். இந்த என்சைம் இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க பாட்டிலில் வைக்கக்கூடிய ஜூஸஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம், தெளிய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். தேர்ட் ஒன் ரென்னட் அப்படிங்கிற என்சைம். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க சீஸ் மேக்கிங் இண்டஸ்ட்ரீஸில் கர்ட்ல இருந்து அந்த மில்கை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த ரென்னட் அப்படிங்கிற என்சைமை யூஸ் பண்ணுறாங்க. இந்த 3 பாயிண்ட்ஸில் ஏதாச்சும் 2 எழுதுனா இந்த கொஷனுக்கு நமக்கு 2 மார்க்ஸ் வந்து கிடைச்சிரும். அண்ட் தென் கொஷின் நம்பர் 23, வாட் இஸ் அக்ளிமேட்டைசேஷன்? இந்த கொஷின் வந்து டைரக்டாக நமக்கு ஒரு புக் பேக் கொஷின் தான். அதாவது ஒரு என்விரான்மெண்டோட சேஞ்சஸில் ஒரு அனிமல்ஸ் எப்படி அதோட ரெஸ்பான்ஸை மாடிஃபை பண்ணிக்குது. அனிமல்ஸ் ஆர் நோன் டு மாடிஃபை த ரெஸ்பான்ஸ் டு என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் இன் அ ஷார்ட் டைம். ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே என்விரான்மெண்டல் இருக்கக்கூடிய சேஞ்சஸ்க்கு தகுந்த மாதிரி அனிமல்ஸ் அதை வந்து மாடிஃபை பண்ணிக்குது அந்த ரெஸ்பான்ஸை. அதுதான் வந்து நம்ம அக்ளிமேட்டைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒரே ஒரு பாயிண்ட் எழுதினாலே இந்த கொஷனுக்கு 2 மார்க்ஸும் கிடைச்சிரும். அண்ட் தென் கொஷின் நம்பர் 24, டிஃப்ரென்ஷியேட் நேட்டாலிட்டி அண்ட் மோர்டாலிட்டி. நேட்டாலிட்டினா என்ன? இதுக்கும் ஒரு புக் பேக் கொஷின் தான். நேட்டாலிட்டி அப்படின்னா என்ன? பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது. ஸோ பர்த் ரேட்டையும் நம்ம நேட்டாலிட்டின்னு சொல்கிறோம். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பிகாஸ் ஆஃப் நேட்டாலிட்டி. நேட்டாலிட்டினால பாப்புலேஷன் அதிகமாகும். புக்கில் வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவையும் நமக்கு எழுதலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு ஹாஃப் மார்க், இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ஹாஃப் மார்க்குன்னு சொல்லி நேட்டாலிட்டி அட்டன் பண்ணியிருந்தா 1 மார்க்கும், மோர்டாலிட்டி அட்டன் பண்ணியிருந்தா அதுக்கு 1 மார்க்கும் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
மோர்டாலிட்டி அப்படிங்கிறது பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகிறத நம்ம மோர்டாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம டெத் ரேட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாப்புலேஷன் அதிகமாகாமல் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ நேட்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், மோர்டாலிட்டி குறையும். அப்போது நேட்டாலிட்டிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது மோர்டாலிட்டி. இந்த 2 பாயிண்ட்ஸும் எழுதினாலே நமக்கு 2 மார்க்ஸ் வந்து கிடைச்சிக்கும். ஸோ பார்ட் 2 மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் ஈஸியாக எழுதக்கூடியதில் இன்சைட் புக்கில் கேட்டது நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்டோபிக் ப்ரெக்னன்சி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து இன்சைட் புக்கில் இருந்து வந்த கொஷினாக இருந்துச்சு. அண்ட் தென் சலைவா பாடி டிஃபென்ஸுக்கு எப்படி ஆக்ட் பண்ணுது, மைக்ரோப்ஸோட அந்த பயோ ஆக்டிவ் மாலிகூல்ஸ், இந்த 4 கொஷினும் இன்சைட் கொஷினாக இருந்துச்சு. ஸோ டோட்டலாக நமக்கு 9 கொஷின் கொடுத்துருந்தாங்க. அதில் 4 கொஷின் வந்து இன்சைட் கொஷின் ஆயிடுச்சு. அப்படின்னா ரிமைனிங் 5 கொஷின் இருக்கும். அந்த 5 கொஷின் புக் பேக் கொஷின் ஈஸியாக எல்லாருமே அட்டன் பண்ணியிருக்கலாம். கம்பல்சரி கொஷினாக கொடுத்துருந்த கொஷின் நம்பர் 24 வந்து நமக்கு புக் பேக் கொஷினாக இருக்குது. ஸோ இன்னும் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து பார்ட் 3 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இங்கேயும் 6 கொஷின் அட்டன் பண்ணால் போதும். இங்கே வந்து கொஷின் நம்பர் 33 வந்து கம்பல்சரி. என்ன பார்ட் 2க்கும் பார்ட் 3க்கும் டிஃப்ரென்ஸ், இங்கே பார்ட் 3ல ஒரு கொஷனுக்கு 3 மார்க் கொடுக்குறாங்க, பார்ட் 2ல ஒரு கொஷனுக்கு 2 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ 6 கொஷின் அட்டன் பண்ணோன்னு சொன்னாக்கா 18 மார்க்ஸ் கிடைக்கும். என்னென்ன கொஷின் பார்க்கலாமா? இப்போ கொஷின் நம்பர் 25, இங்கே கொஷின் டைப் பண்ணுறதுக்கு பிளேஸ் இல்லாததுனால நான் கொஷின் டைப் பண்ணல. கொஷின் நம்பர் 25 என்ன அப்படின்னு சொன்னாக்கா டிஃப்ரென்ஷியேட் ஃபிஷன் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 3 மார்க் கொஷினாக இருக்கிறதுனால இந்த பார்ட் ஃபிஷன் பார்ட் மட்டும் எழுதுனா 1.5 மார்க், ஃப்ராக்மெண்டேஷன் பார்ட் மட்டும் எழுதுனா 1.5 மார்க். அதில் ஃபிஷன் மட்டும் எக்ஸாம்பிள் இல்லாமல் ஃபிஷன் மட்டும் எழுதுனா அதுக்கு 1 மார்க் வந்து நம்ம கொடுத்துப்பாங்க. அதோட எக்ஸாம்பிள் எழுதுனாக்க அதுக்கு வந்து ஒரு 1/2 மார்க் வந்து போட்டுக்கலாம். அப்போ 1.5 மார்க் வந்து ஃபிஷன்லையும், ஃப்ராக்மெண்டேஷன்னா என்ன அப்படின்னு எழுதுனா ஒரு 1 மார்க்கும், அதோட எக்ஸாம்பிள் எழுதுனா அதுக்கு ஒரு 1/2 மார்க்கும் வச்சு நம்ம 1.5 மார்க் அப்படின்னு 3 மார்க்ஸை பிரிச்சுக்கலாம். ஃபிஷன்னா என்ன அப்படின்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒரு பேரண்ட் செல் டிவிஷன் ஆகும்போது ஒரு 2 செல் இல்லைன்னா அதை விட அதிகமான செல்ஸ் இருக்கும், செல்ஸாக பிரியும். அட் த சேம் டைம் அது பேரண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் டாட்டர் செல்ஸும் இருப்பாங்க. அதுதான் வந்து ஃபிஷன். ஃபிஷன் இஸ் த டிவிஷன் ஆஃப் த பேரண்ட்ஸ் பாடி இன்டு 2 ஆர் மோர் ஐடென்டிக்கல் டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ். நம்மளோட ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபிஷனில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் 1 or 2 எக்ஸாம்பிள் எழுதுனா போதும் நீங்கள். ஸோ பைனரி ஃபிஷனில் அமீபாவில் நடக்குது, பாரமீசியத்தில் நடக்குது, பிளனேரியாவில் நடக்குது, ஓட்டிசெல்லாவில் நடக்குது, யூக்ளினா, இது எல்லாத்துலேயும் பைனரி ஃபிஷன் வந்துட்டு நடக்குது. அண்ட் தென் மல்டிபிள் ஃபிஷன் பொறுத்த வரைக்கும் ஓட்டிசெல்லா அனிமல்லையும், பிளாஸ்மட்டோமி வந்து ஓப்பலினா அண்ட் பிலோமிக்ஸாலையும், ஸ்டெபிலைசேஷன் வந்து அரேலியாவிலையும், ஸ்போருலேஷன் அமீபாலையும் நடக்குது. ஃப்ராக்மெண்ட்னா என்னன்னா ஒரு சின்ன பீஸ், அதை தான் ஃப்ராக்மெண்ட்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பேரண்ட் பாடி நிறைய சின்ன சின்ன பீசஸாக உடையும் போது அதை ஒரு பீஸும் ஒரு நியூ இண்டிவிஜுவலாக மாறக்கூடிய கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம ஃப்ராக்மெண்டேஷன் சொல்கிறோம். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன், த பேரண்ட் பாடி breaks into fragments and each of the fragment has the potential to develop into a new individual. இது வந்து நம்ம ஃப்ராக்மெண்டேஷன் சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பெடல் லேசரேஷன் சி அனிமோன்ஸ்லையும், அப்போலைசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் டீனியாசோலியத்துலேயும் வந்து நடக்குது. ஸோ இதுக்கு இப்படி இந்த கொஷினுக்கு 25 வந்துட்டு கிடைக்கும். இந்த கொஷின் நம்மளோட புக் பேக் கொஷின் கிடையாது, இன்சைட் புக்கில் இருந்து கேட்ட ஒரு கொஷின் தான் இது. ஆனால் இந்த கொஷின் வந்து கண்டிப்பாக எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸோ இன்சைட் புக்காக இருந்தாலும் நமக்கு ஈஸியாக இதை வந்து அட்டன் பண்ண முடியும். கொஷின் நம்பர் 26, give the expansion following. இது வந்து நம்மளோட செகண்ட் லெசனில் புக் பேக்லேயே இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான். ZIFT, ICSI, IUT அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு எக்ஸ்பிளனேஷன் எழுதுனா 1 மார்க் வந்து கிடைக்கும். ஸோ 3 எக்ஸ்பிளனேஷனும் கரெக்டாக எழுதுனா 3 மார்க்ஸ் வந்துட்டு நமக்கு கேரி பண்ண முடியும். ZIFT அப்படிங்கிறதோட அப்ரிவேஷன் ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர், ICSI இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், IUT இன்ட்ரா யூட்டரைன்
ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த கேள்விக்கு இதுதான் பதில். கொஷின் நம்பர் 27. கொஷின் நம்பர் 27 பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தேர்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே புக் பேக் கொஷின் தான். அந்த ஒரே ஒரு கொஷின் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ஃபிஷன், இது மட்டும்தான் இன்சைட் புக்கு. மற்ற எல்லாமே புக் பேக் கொஷின் தான். 3 மார்க், அதனால ஈஸியாக எல்லாராலையும் அட்டன் பண்ண முடியும். புக் பேக் கொஷின் மட்டும் படிச்சிருந்தாலே ஈஸியாக 3 மார்க்ஸில் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ், கிவ் எக்ஸாம்பிள். ஸோ கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத எழுதுனா 1.5 மார்க் கிடைக்கும். கிவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துட்டதுனால எக்ஸாம்பிளை எழுதுனா 3 எக்ஸாம்பிளும் எழுதுனாக்க 1.5 மார்க் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1/2 மார்க் வச்சு 3 எக்ஸாம்பிளுக்கும் 3.5 மார்க் வச்சு 1.5 மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, எக்ஸ்-லிங்க்டு ட்ரைட்ஸ் are inherited from the male parent to his grandson through carrier daughter. அதாவது ஒரு மேல் பேரண்ட் கிட்ட இருந்து அவங்களோட டாட்டர் வழியா கிராண்ட்சனுக்கு இந்த டிசீஸ் கேரி ஓவர் பண்ணுச்சுன்னா அதுதான் கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ். ஜிக்ஸாக் மாதிரி போகுது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னாக்க, ஒன்று வந்து கலர் பிளைண்ட்னஸ், அதுக்கு இன்னொரு பேர் டால்டோனிசம், அண்ட் தென் ஹிமோஃபிலியா, டச்மேன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. ஸோ இந்த எக்ஸாம்பிளும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா இதை ப்ராக்டிக்கல் கொஷினில் படிச்சிருப்பீங்க, அதனால் இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஓகே, கொஷின் நம்பர் 28. இஃப் த சீக்வன்ஸ் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் இஸ் ரிட்டன் as follows அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் கோடிங் சீக்வன்ஸ். ரைட் டவுன் த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆஃப் mRNA. இதுக்கு ஈக்குவலாக இருக்கிற mRNA சீக்வன்ஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது நான் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். ஒன்று டெம்ப்ளேட் ஸ்டாண்டாக இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் கோடிங் ஸ்டாண்டு. டெம்ப்ளேட் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டுக்கு தான் நம்ம கோடிங் ஸ்டாண்ட் எழுதியிருப்போம். கோடிங் என்ன இருக்கோ தட் இஸ் ஈக்குவல் டு mRNA. கோடிங் ஸ்டாண்டில் என்ன இருக்கோ அதுதான் mRNAல வரும். கோடிங் சீக்வன்ஸ் வந்து டிஎன்ஏல இருக்குது. நம்ம அதுக்கு ஈக்குவலாக mRNAக்கு கொண்டு வரணும் அப்படின்னா டிஎன்ஏவுக்கும் ஆர்என்ஏவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, டிஎன்ஏவில் தயமின் வரும், ஆர்என்ஏவாக இருந்துச்சுன்னா தயமினுக்கு பதில் யூராசில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போது இங்கே தயமின் இருக்குது, தயமின் இருக்க வேண்டிய இடத்துல யூராசில் கொடுக்குறோம். இங்கே வந்து 5' கோடிங் சீக்வன்ஸ் வந்துட்டு 5'இருந்து 3' இருக்குது. இது வந்து நம்ம 3' to 5'க்கு கொண்டு போகிறோம். மற்றபடி எல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. குவானைன் அப்படியே குவானினாக இருக்கும், சைட்டோசின் சைட்டோசினாவே இருக்கும், அடினைன் அடினைன் தான் இருக்கும். தயமின் வரும்போது மட்டும் நம்ம யூராசில் சேஞ்ச் பண்ணுவோம். குவானைன் குவானைன், சைட்டோசின் சைட்டோசின், அடினைன் அடினைன். தயமின் வரும்போது மட்டும் யூராசில். எங்கெல்லாம் தயமின் வருதோ அங்கெல்லாம் நம்ம யூராசில் போட்டோன்னா இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஈஸியாக நமக்கு எழுத முடியும். ஸோ ஈஸியாக டி இருக்கிற இடத்துக்கு யூ மட்டும் போட்டால் போதும், இந்த கொஷினுக்கு 3 மார்க்ஸ் வந்துட்டு கிடைச்சிரும். அண்ட் தென் கொஷின் நம்பர் 29. கொஷின் நம்பர் 29 வந்து நம்மளோட புக்கில் வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள்னு கொடுத்துட்டு அதில் டிசீசஸ், காசட்டிவ் ஏஜென்ட், சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் மம்ஸ், சிக்கன் பாக்ஸ், டெங்கு ஃபீவர் அண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ காசட்டிவ் ஏஜென்ட் அண்ட் சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் மட்டும் ஒரு இதுக்கும் எழுதணும்னா ஒரு மார்க் வந்து கிடைக்கும். இப்போது மாம்ஸுக்கு காசட்டிவ் ஏஜென்ட் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க மாம்ஸ் வைரஸ், அதை மட்டும் எழுதணும்னு சொன்னாக்க 1/2 மார்க் கிடைக்கும். இப்படி காசட்டிவ் ஏஜென்ட் எழுதுனா 1/2 மார்க், அண்ட் தென் சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அட்டன் பண்ணாக்க அதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 மார்க் அப்படின்னு சொல்லி ஈஸியாக இந்த கொஷினுக்கு வந்து நமக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். மாம்ஸோட காசட்டிவ் ஏஜென்ட் பார்த்தோன்னா மாம்ஸ் வைரஸ், இது வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸ், அதோட பேர் பாராமெக்சோ வைரஸ். இது எங்கே இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா சலிவரி கிளாண்டை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா நம்மளோட காதுக்கு பக்கத்தில் ஒரு வீக்கம் வரும், அதை தான் நம்ம மாம்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பாக்ஸ். சிக்கன் பாக்ஸோட காசட்டிவ் ஏஜென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா வேரிசெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோஸ்டர் வைரஸ். இது வந்து ஒரு டிஎன்ஏ வைரஸ். இது எங்கே இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டையும் ஸ்கின், நர்வஸ் சிஸ்டம் இங்கெல்லாம் வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது. தேர்ட் டிசீஸ் டெங்கு ஃபீவர். இது எதனால வருது அப்படின்னு சொன்னாக்க டெங்கு வைரஸ் இல்லைனா ஃப்ளேவி வைரஸ்னால வருது. இதை வந்து டெங்கு வைரஸ் 1/4 வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எங்கே இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ஸ்கின்னையும் பிளட்டையும் இன்ஃபெக்ட் பண்ணுது.
அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கும் half மார்க் வச்சு 3 மார்க்ஸ் இந்த கொஷனுக்கு கிடைக்கும். And then question number 30, remediation, mention its types. So 2 question இருக்கு அதுக்குள்ள. Bioremediationனா என்னன்னு எழுதுனா 1.5 மார்க், அதோட டைப்ஸ் எழுதுனா 1.5 மார்க் அப்படின்னு சொல்லி 2 கொஷின் இருக்கிறதுனால 2ஆ வந்துட்டு நம்ம பிரிச்சுக்கிறோம். ஸோ வாட் இஸ் பயோரெமிடியேஷன் அப்படின்னு ஒன்று எழுதிக்கலாம். பயோரெமிடியேஷன் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட பொல்யூஷனை மைக்ரோப்ஸை வச்சு நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். அந்த மைக்ரோப் வந்து நேச்சுரல் மைக்ரோபாவும் இருக்கலாம், ஜெனட்டிக்லி என்ஜினியர்டு மைக்ரோபாவும் இருக்கலாம். அதுதான் வந்து பயோரெமிடியேஷன். ஸோ த யூஸ் ஆஃப் நேச்சுரலி occurring or genetically engineered microorganisms to reduce or degrade pollutants. அதுதான் பயோரெமிடியேஷன். பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இல்லைன்னா டிகிரேட் பண்ணுறதுக்காக நேச்சுரல் மைக்ரோபையோ ஜெனட்டிக்லி என்ஜினியர்ட் மைக்ரோபையோ யூஸ் பண்ணோன்னா அது பயோரெமிடியேஷன். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இன்சிட்டு பயோரெமிடியேஷன், இன்னொன்று வந்து எக்ஸிட்டு பயோரெமிடியேஷன். இன்சிட்டுனா என்னன்னா, கண்டாமினேட் ஆகிருக்கக்கூடிய சாயில், வாட்டர் இதெல்லாம் வந்து அதே இடத்துல வச்சு ட்ரீட் பண்ணோன்னா அது இன்சிட்டு. இதே கண்டாமினேட் ஆகிருக்கக்கூடிய சாயில், வாட்டர் இதெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த விட்டு ரிமூவ் பண்ணிட்டோன்னா அது வந்து எக்ஸிட்டு. எக்ஸ்னா வெளியே போயிடுச்சு, இன்னுனா உள்ளேயே வச்சு ட்ரீட் பண்ணுறோம், எக்ஸ்னா வெளியே அனுப்பிடுறோம். அதுதான் வந்து எக்ஸிட்டு பயோரெமிடியேஷன். கொஷின் நம்பர் 31, இது ஒரு gene therapy is an attempt to correct a genetic deficiency by providing normal gene into a individual. இப்போ ஒருத்தர் ஒரு ஜீன் தெரப்பி வழியா ஒரு டிஃபெக்டா இருக்கக்கூடிய ஒரு ஜீனை எடுத்துட்டு ஒரு நார்மல் ஜீனை வந்து கொடுத்து அதை சரி பண்ண போறாங்க. இதனால an alternative method by this the function can be restored. இதனால அதோட ஃபங்க்ஷன் வந்து மறுபடியும் அவங்களுக்கு கிடைக்குது. An alternative method would be to provide gene product known as enzyme replacement therapy which would also restore the function. enzyme replacement therapyயும் இதுக்கு வந்து ஒரு யூஸ் பண்ணலாம். which is your opinion is a better option? இதில் நம்ம ஜீன் தெரப்பி யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்குமா, என்சைம் தெரப்பி ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்குமா, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 31. ஆனால் இது வந்து புக் பேக் கொஷின் தான். இங்கே பார்த்தோம்னு சொன்னாக்க 2 தெரப்பியுமே நம்ம டிஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஜீனை வந்து ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கு பதில் ஒரு மாற்று வழி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதில் ஜீன் தெரப்பி அண்ட் என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி ரெண்டுமே வந்து ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸ்லேருந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனால் ஜீன் தெரப்பி தான் வந்துட்டு என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியை விட பெட்டராக இருக்கும். ஏன் பெட்டராக இருக்கும் அப்படின்னா, இந்த ஜீன் தெரப்பி வந்து ஒரு தடவை டிஃபெக்டிவ் ஜீனை ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி, டிஃபெக்டிவாக இருக்குது அதை நம்ம ரிப்பேர் பண்ணி நார்மல் ஜீனை மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து அந்த இண்டிவிஜுவலுக்கு முழுசாக ரெக்கவர் ஆயிடுவாங்க, திரும்ப அந்த டிசீஸ் வந்து வராது. ஆனால் என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியில் அந்த மாதிரி கிடையாது. அந்த ஒரு பர்டிகுலர் என்சைம் என்ன குறைவாக இருக்கோ அதை வந்து ரெஸ்பெக்டிவ் என்சைம் ஆர் ப்ரோட்டீனை வந்து அவங்களுக்கு கொடுப்போம். ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் தான் அது வேலை செய்யும், அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அதை கொடுக்கணும். அப்போ இங்கே என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியில் பெர்மனண்டாக க்யூர் பண்ண முடியாது. ஆனால் ஜீன் தெரப்பியில் டிஃபெக்ட் ஆன ஜீனை ரிப்பேர் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி நார்மல் ஜீன் அங்கே இன்சர்ட் பண்ணிடுறோம். அதனால அவங்களுக்கு கம்ப்ளீட் ரெக்கவரி வந்துட்டு கிடைக்கும். ஸோ ஜீன் தெரப்பி பெட்டர் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுனா 1 மார்க், செகண்ட் பாயிண்ட் எழுதுனா 1 மார்க், தேர்ட் பாயிண்ட் எழுதுனா 1 மார்க்குன்னு சொல்லி 3 மார்க்ஸ் வந்து இதுக்கு கொடுக்கலாம். கொஷின் நம்பர் 32. How many hotspots are there in India? Name them. ஸோ இங்கேயும் 2 கொஷின் இருக்கு. ஸோ ஹவு மெனி ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டாங்க. அதனால 4 ஹாட்ஸ்பாட்ஸ் அப்படின்னு எழுதணும்னா அதுக்கு 1 மார்க் கிடைச்சிரும். அண்ட் தென் என்னென்ன 4 இருக்குது? 1 ஹிமாலயாஸ், 2 வெஸ்டர்ன் கேட், 3 இந்தோ பர்மா, 4 சுந்தர்லாந்து. இந்த 4 பாயிண்ட்டும் எழுதுனா அதுக்கு ஒரு 2 மார்க்ஸ் வந்து கிடைக்கும். அப்படின்னா என்ன, ஒரு பாயிண்ட்டுக்கு ½ மார்க் வச்சு ஹிமாலயாஸ்க்கு ½ மார்க், வெஸ்டர்ன் கேட்டுக்கு ½ மார்க், இந்தோ பர்மாக்கு ½ மார்க், சுந்தர்லாந்துக்கு ½ மார்க். ஸோ டோட்டல் 2 + 1 3 மார்க் வந்து கிடைக்கும். கொஷின் நம்பர் 33.
what is meant by agrochemicals? Mention any 2 effects of usage of agrochemicals. அப்போ இங்க 2 கொஸ்டின் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு அட்லீஸ்ட் 1 மார்க் கொடுக்கணும். மென்ஷன் எனி 2 எஃபெக்ட்ஸ். அப்போ ஒரு எஃபெக்ட்டுக்கு 1 மார்க் வச்சு 2 எஃபெக்ட்டுக்கு 2 மார்க் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அக்ரோகெமிக்கல்ஸ் அப்படின்னா என்ன? Chemicals which are used in agriculture for growth of plants and pest control are called agrochemicals. ஒரு பிளான்ட்டோட growthக்காகவும் அங்க இருக்கிற பெஸ்ட் கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் கெமிக்கல்ஸை யூஸ் பண்றோம். அதுதான் வந்து நம்ம அக்ரோகெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதனால வரக்கூடிய எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. இதுல ஏதாச்சும் 2 எஃபெக்ட் எழுதுனா போதும், ஒரு மார்க் வச்சு 2 மார்க் கிடைச்சிக்கும். ஸோ ஓவர் யூசேஜ் ஆஃப் அக்ரோகெமிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது என்ன பண்ணுது? சாயில்ல கொண்டு போய் நம்ம அக்ரோகெமிக்கல்ஸை போடுறோம். கெமிக்கல்ஸை போடும்போது அது என்ன பண்ணுது? சாயில்ல இருக்கக்கூடிய பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் எல்லாம் கில் பண்ணிடுது. இட் கேன் காஸ் யூட்ரோஃபிகேஷன் இன் த வாட்டர் பாடிஸ். மழை பெஞ்சு அந்த தண்ணி அதில் லேண்டு சாயிலில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கலோட கரைஞ்சு அது போய் தண்ணியில் போய் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா யூட்ரோஃபிகேஷன் காஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இட் அஃபெக்ட்ஸ் அக்வாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் தேர் ப்ரொடக்டிவிட்டி. யூட்ரோஃபிகேஷன் அண்ட் ஆல்கல் ப்ளூம்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிரும். பெஸ்டிசைட் கண்டைனிங் வாட்டர் இஸ் அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். அப்போ அந்த பெஸ்டிசைடு கலந்துருக்கக்கூடிய தண்ணியில் போய் கலந்துச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது, குடிக்க முடியாது. மருந்தெல்லாம் அடிக்கும் போது அந்த மருந்து வந்து காற்றுல கலந்து அது ஏருக்கு வந்து பொல்யூஷனை கிரியேட் பண்ணும். த பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரெசிடியூஸ் ஆஃப் தீஸ் கெமிக்கல்ஸ் காஸ் ஏர் பொல்யூஷனை கிரியேட் பண்ணுது. இன்ஹலேஷன் ஆஃப் கண்டாமினேட்டட் ஏர் இது வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம அதை சாப்பிடும்போது அந்த லேண்ட்ல இருந்து இல்லை அந்த கெமிக்கல்ஸ் பட்ட ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணி சாப்பிடும்போது இட் லீட்ஸ் டு பாய்சனிங், சைடு எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கெமிக்கல்ஸ் வந்து ஸ்கின் ரேஷஸ், கண்ணுக்கு எரிச்சல், இரிட்டேஷன் ஆஃப் ஐஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். கார்சினோஜெனிக் டைப் ஆஃப் கேன்சர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். தே கேன் ட்ரிகர் ஹார்மோனல் டிசார்டர்ஸ் அண்ட் நியூரோடாக்சிசிட்டியை கொடுக்கும். பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ், அனிமல்ஸ் இதெல்லாமே வந்து அஃபெக்ட் ஆயிரும். ஸோ இங்கே 11 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் ஏதாச்சும் 2 பாயிண்ட் எழுதுனா போதும், உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைச்சிரும். ஓகே, இது பார்ட் 3யோட நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுக்கு மேலே போனால் வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும், 5 மார்க் கொஷின் போனோன்னா. அதனால 5 மார்க் கொஷினை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பயாலஜி தமிழ் பை சசிகலா அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னாலும் கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக உங்களோட டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.